வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, விஷாரத் பூர்வாத்தில் இருக்கக்கூடிய சரித்திர சித்ரன் கீஜியே, அதாவது நிர்மலாங்கிற ஒரு நாடகத்தில் உள்ள ஒரு சரித்திர சித்திரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, தோத்தாராம் யாருன்னா நிர்மலாவோட ஹஸ்பண்ட். அவரை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஓகேவா? प्रस्तावना और इंट्रोडक्शन। प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. பிரேம்சந்த் ஜின்னா யார்? மிகப்பெற்ற ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர். அவரை என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தி உபன்யாசோங்கா சாம்ராட், ஹிந்தியோட இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் ஒரு சாம்ராட்னா ஒரு அரசன் மாதிரி. அவர் தான் மிக சிறந்தவர். மானே ஜாத்தேகேன். நிர்மலா உன்கா லிக்கா அனுபவம் உபன்யாஸ்கை. நிர்மலாங்கிற இந்த ஸ்டோரி அவருடைய அனுபவத்தில் எழுதின ஒரு ஸ்டோரி ஆகும். இஸ் உபன்யாஸ் கி நாயிகா நிர்மலா ஹை. இந்த உபன்யாசோட ஹீரோயின் யாருன்னா நிர்மலா, ஒரு நாயகி யாருன்னா நிர்மலா. தோத்தாராம் உஸ்கே பதி ஹை. தோத்தாராம் யாருன்னா நிர்மலாவோட பதி. ஆகே உன்கா சரித்திர சித்ரன் தியா ஜாத்தா ஹை. ஸோ தோத்தாராமோட சரித்திர சித்திரன் நமக்கு கொடுத்துருக்காங்க. காமி புருஷ்னா ஒரு என்ன சொல்கிறது, காமி புருஷ்னா ஒரு எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதர். ஓகேவா? முன்சி தோத்தாராம் சஃபல் வக்கீல்கை. இந்த தோத்தாராம்ங்கிறவர் ரொம்ப சிறந்த ஒரு வக்கீல், ஒரு லாயர். ஓகேவா? வேகூப் காம்தேஹேன். அவர் மிக சிறந்த மிக நல்ல திறமையான ஒரு வேலை செய்கிறவர். உன்கே பாஸ் படி சம்பத்திகை. அவர்கிட்ட மிகப்பெரிய ரொம்ப செல்வங்கள் இருக்கிறது. உன்கி பத்னி மர் சுக்கிகை. அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய ஒய்ஃப் இறந்துடுறாங்க. உன்கே தீன் பேட்டேகை. அவருக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மன்சாராம், ஜியாராம் और सियाराम. इतना होने पर भी, इவ்வளவு இருந்தும் तोताराम कामी बनकर 40 साल की उम्र में 15 वर्ष की लड़की निर्मला से शादी कर लेते हैं. இவ்வளோ இருந்தும் இந்த தோத்தாராம் என்ன பண்ணுறாரு, அவருடைய என்ஜாய்மெண்ட்காக, அவருடைய சந்தோஷத்துக்காக, காமி பன்கா 40 साल की उम्र 40 வயதில் 15 वर्ष की लड़की निर्मला से शादी कर लेते हैं. 15 வயசான ஒரு இளம் பெண்ணான நிர்மலாவை மேரேஜ் பண்ணிக்கிறார். शादी कर लेते हैं. वे भोग विलास के लिए ही ऐसा करते हैं. அவருடைய இதுக்காக தான் இது நடந்துருச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏக்க ஆகே சொல்கர். இது இந்த விஷயம் இந்த ஆகே சல்கர் இந்த மாதிரி விஷயம் படி கலத்தி சித்த ஹோத்திகை. இதுதான் மிகப்பெரிய தவறு நடக்கிறதுக்கான ஒரு பேஸாக இருக்குது. அவர் ஒரு இளம் பெண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டார்ல, ஸோ அதுதான் மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி அதனால் வரக்கூடியதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? அச்சாபாயினா மிக சிறந்த சகோதரன். தோத்தாராம் கி படி பஹன் ருக்மணி. தோத்தாராமோட அக்கா யாருன்னா ருக்மணி. விதவா ஹோ ஜாத்திகை. அவங்க வித்வா ஹோ ஜாத்திகை. வித்வானா ஹஸ்பண்டை இழந்தவங்க, விதவை. ஓகேவா? அவங்க தோத்தாராம் கூட தான் இருக்காங்க. ஸோ தோத்தாராம் உஸ்கே அப்னே கர் மே ஜஹக் தேத்தேகை. தோத்தாராம் அவங்கள தன்னுடைய வீட்டில் தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு. வே உஸ்கா கூப் காயல் கத்தேன். ஸோ இதனால என்ன சொல்கிறாங்கன்னா, தோத்தாராம ஒரு நல்ல சகோதரன் சொல்கிறாங்க. அயோக்கிய பதினா ஒரு கெட்ட என்ன சொல்கிறது, ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற அர்த்தம். தோத்தாராம் ஜரா விசார் கர்த்தே தோ சமஜ் பார்த்தே. ஜரா விசார்னா ரொம்ப யோசிச்சு, சமஜ் பார்த்தே அவருடைய எண்ணத்தை இது பண்ணிக்கிட்டாருன்னா, பிரஸ்டாவஸ்தானா முதுமையான காலத்தில் ஜவான்
லடிக்கே சே சாதி கர்னா படி கலத்துகை. அதாவது ஒரு முதுமையான காலத்துல ஒரு இளமையான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பெரிய தவறுங்கிறத அவர் வந்து தெரிஞ்சுக்குவார். ஆனா அவர் வந்து அப்படி எதுவுமே பண்ணல. மகர் காமி பன்கர் அவருடைய காமி மீன்ஸ் அவருடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக காமி பன்கர் வே நிர்மலா சே சாதி கர்லேத்தேங்க. நிர்மலா வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. निर्मला उनको पिता मानकर उनका आदर करती है. நிர்மலா வந்து தோத்தாராம தன்னுடைய பிதாவோட ஸ்தானத்துல தந்தையோட ஸ்தானத்துல இருக்கனால அவங்களுக்கு வந்து தேவையான மரியாதைகள் உபச்சரிப்புகள் என்னெல்லாம் செய்யணுமோ அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா மகர் பதி மான்கர் பியார் நஹி பர்சாத்தி ஹை. அவங்க ஹஸ்பண்டாட்டு நினைச்சு அவங்க மேல அன்பு எதுவுமே செலுத்துறது கிடையாது. அவங்கள அப்பா ஸ்தானத்துல தான் வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஸ்தானத்துல வச்சு அன்பு எதுவுமே செலுத்துறது கிடையாது. उसके प्यार को पाने के लिए वे अपनी वीरता की झूठी कहानियों सुनाते हैं. நிர்மலாவோட அன்பை பெறுவதற்காக இந்த தோத்தாராம் என்ன பண்றாரு, தன்னுடைய வீரத்தை பத்தி झूठी कहानियां பொய்யான கதைகளை என்ன பண்றாரு நிர்மலாக்கு சொல்றாரு. अपने को जवान दिखाने का हर यत्न करते हैं. தன்னை வந்து ஜவான்னா இளமையா காட்டிக்கிறதுக்காக அவர் வந்து ஒவ்வொரு விதமான செயல்களையும் செய்யறாரு. ஸோ இதுல இருந்தே தெரியுது தோத்தாராம் வந்து எப்படிப்பட்ட கேரக்டருங்கிறது. ஸோ அயோக்கிய பதி கே ரூப் மே வே ஹமே ஹாஸ்தே ஹை. ஒரு கெட்ட ஹஸ்பண்டா இருக்கிற அந்த வடிவம் வந்து ஒரு இது வந்து அவரை வந்து ஒரு கெட்ட ஹஸ்பண்டா காட்டுறது வந்து நமக்கு அவருடைய ஒவ்வொரு செயல்களையும், அதாவது நிர்மலாவை அட்ராக்ட் பண்றதுக்காக நிர்மலா வந்து தன்னை வந்து அன்பு காட்டணும், தன்னிடத்துல அன்பு காட்டணுக்காக செய்யற ஒவ்வொரு செயலும் வந்து நமக்கு சிரிப்பு தான் உண்டாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டர்போக்னா ரொம்ப பயந்த தனமான அப்படின்னு அர்த்தம். தோத்தாராம் நிர்மலா சே ககத்தே ஹை. தோத்தாராம் வந்து நிர்மலா கிட்ட சொல்றாரு என்ன, கி ராஸ்தே மே தீன் சோர் தல்வார் சஹித் ஆயே. நான் நடந்து வந்துட்டு இருக்க பாதையில வந்து தீன் சோர் 3 திருடர்கள் தல்வார் சாகித். தல்வார் சாகித்னா ஒரு பெரிய கத்தி கொண்டுட்டு என் முன்னாடி வராங்க, ஆயே வந்தாங்க. மைனே அப்னி லாட்டி சே இன் தீனோं को मार मार कर भगाया. மைனே நான் வந்து தன்னுடைய தடியான கைத்தடியான வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு உன் தீனோன்கோ மார்க்கர் பகாயா 3 பேர்த்தையும் நல்லா அடிச்சு விரட்டிட்டேன். இசி இந்த சமயத்துல கர்மே சாப் குஸ் ஜாத்தாகே. வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்து நுழைஞ்சிட்டு, குஸ் ஜாத்தாகே பாம்பு வந்து நுழைஞ்சிட்டு. एक जानकर तोताराम घर के बाहर चले जाते हैं. இதை பார்த்தோன்னே தோத்தாராம் என்ன பண்ணிட்டாரு, பயந்து வெளியில ஓடிட்டாரு. ஸோ அவ்வளோதான் அவருடைய வீரம். ஆனா வந்து நிர்மலாட்ட நிறைய பொய்யான கதைகளை வந்து அவர் சொல்றாரு. அடுத்து வந்து ஷக்கினா சந்தேகப்படுற தன்மை. बड़ी उम्र में जवान लड़की से विवाह करने की बेंट है शक. बड़ी उम्रனா வயதுல மூத்தவங்க ஜவான் லடிக்கி சே இளமையான பெண்ணை திருமணம் செய்துக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னன்னா சந்தேகப்படுற ஒரு குணம் தான். अगर निर्मला किसी दूसरे से बात करती है और तोताराम उस पर शक करते. நிர்மலா வந்து கிசி தூசரே அந்நிய நபர்களோட பேசிட்டு இருக்கிறது வந்து தோத்தாராம் வந்து பேசிட்டு இருந்தா தோத்தாராம் வந்து சந்தேகப்படலாம். தோ ஏக் ஹத் தக் நியாய் ஹோ சக்தா ஹை. அதுல வந்து ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மகர் மூர்ख तोताराम अपने ही बेटे मनसाराम से बात करने पर शक करते हैं. ஆனா அந்த மூர்க் தோத்தாராம் என்ன பண்றாரு, தன்னுடைய பையனான மன்சாராம்கிட்ட பேசுறதே என்ன பண்றாரு, சந்தேகப்படுறாரு. इस शक के कारण वे ढेर सारी गलतियों करते हैं. இந்த சந்தேகத்தின் காரணமாக தான் ஒவ்வொரு விதமான அடுத்தடுத்த
கலத்தியோன்னா மிஸ்டேக்ஸ்னா தவறுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. எக் உன்கோ பாபி பனாக்கர் ஹி ஜூட்டான் ஹை. இந்த இந்த ஒவ்வொரு விஷயம் வந்து அவங்கள ஒரு பாவம் பண்ண வைக்காம விடாது. பாவத்தை வந்து பண்ணாம அது விட்டு போகாது. இந்த சந்தேக குணம் வந்து விட்டு போகாதுன்னு சொல்றாங்க. அடுத்து அஸ்வல் பிதான்னா என்னன்னா, தந்தையா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க. அதாவது என்ன சொல்றது, அதாவது தந்தையா தோல்வியுற்ற தந்தை. ஓகேவா. मुंशी तोताराम के तीनों बेटे मातृहीन होकर भी दरके कर सकते थे. முன்சி தோத்தாராம் வந்து தன்னுடைய 3 மகன்களையும் மாத்ருஹீன் ஹோக்கர் அம்மா இல்லாமலேயே ஒரு நல்லபடியாக வளர்த்துருக்கலாம். ஹோக்கர் தாய் இல்லாமலே அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து முன்னேற வச்சிருக்கலாம். ஆனால் அந்த தோத்தாராம் என்ன பண்ணுறாரு, மகர் தோத்தாராம் கம் உமர் வாலி லடுக்கி கோ इनकी माता बनाकर इन तीनों के जीवन को बिगाड़ देते हैं. ஆனால் அந்த தோத்தாராம் கம் உமர்வாளி கம்மியான வயதுடைய லடிக்கு ஒரு பெண்ணை தன்னுடைய அம்மாவாக்கி இந்த 3 பேர்த்தோடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணிட்டாரு, கெடுத்துட்டாரு, நாசமாக்கிட்டாரு. பச்சோன் கேலியே ஏக் பிதா கியா கியா நா கர்த்தா. குழந்தைகளுக்காக ஒரு தந்தை வந்து என்னெல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. बादशाह बाबर ने अपने बेटे हुमायूं को बचाने के लिए स्वयं अपना जान दे दी. பாக்ஷானா ஒரு பேரரசனான பாபர் தன்னுடைய குழந்தையான ஹுமாயூனை காப்பதற்காக தன்னுடைய ஸ்வயம் தன்னுடைய உயிரை விட்டுட்டாரு. அதாவது தானே உயிர் விட்டுட்டார். காப்பதற்காக அவர் வந்து உயிர் விட்டுட்டார். மகர் தோத்தாராம் அப்படி குஷி கேலியே சாதி கர் லேத்தேங்க. ஆனால் அந்த தோத்தாராம் என்ன பண்றாரு, தன்னுடைய சந்தோஷத்துக்காக இன்னொரு திருமணம் வந்து செஞ்சுக்கிட்டாரு. இசி ஏ கலத்தி கே காரன் தீனோன் பீட்டோன் கோ கோ தேத்தேகன். இந்த தவறின் காரணமாக 3 மகன்களையும் இவர் வந்து இழந்துடுறாரு. ஓகேவா. एक पुत्र के वनवास से ही दशरथ मृत्यु हो प्राप्त हो गए. ஒரு பையனை வந்து வனவாசம் காட்டிற்கு அனுப்புவனால தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணிட்டாரு, உயிர் விட்டுட்டார். ஆனா மகர் தீனோன் பேட்டோன் கோ ஹோக்கர் பி தோத்தாராம் ஜீவித் ரகத்தேகை. ஆனா அந்த தோத்தாராம் என்ன பண்றாரு, 3 பையன்களையும் இழந்தாலும் விட்டுட்டாலும் அவர் வந்து உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. திக்கார் ஹை ஐசே பாப் ஹோ. இவர் வந்து எந்த மாதிரியான ஒரு அப்பா அப்படிங்கிறது இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து அஸ்வல் இக்ரிஸ்துனா ஒரு தரமற்ற தந்தை அப்படின்னு. மன்சாராம் की मृत्यु के कारण तोताराम को बड़ी वेदना होती है. மன்சாராம் வந்து இறந்துடுறாரு. ஸோ அவரோட மூத்த பையனான மன்சாராம் வந்து இவர் சந்தேகப்படுறதுனால இறந்துறாரு. அது வந்து இவருக்கு மிகப்பெரிய வேதனையை வந்து கொடுக்குது. इसलिए वे अदालत में अपना काम ठीक कर नहीं पाते हैं. இந்த காரணத்தினால ஆதாலத்னா நீதிமன்றத்தில் வந்து தன்னுடைய வேலையை சரிவர அவரால் செய்ய முடியல. ஸோ यदि वे दौड़ा संभल जाते तो बाकी परिवार को बचा लेते. यदि वे दौड़ा संभल அவர் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாருன்னா பாக்கி பரிவார்னா அவருடைய குடும்பத்தை வந்து காப்பாத்திருக்கலாம். मगर वे ऐसा नहीं करते. उनकी असमर्थता के कारण पूरा परिवार नष्ट हो जाता है. ஆனால் அவர் வந்து அப்படி செய்யலை. கொஞ்சம் கூட சுதாரித்து தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றணும்னு நினைக்கல. அவருடைய இயலாமையினால அஸ்மர்த்தா இயலாமையின் காரணமாக பூரா பரிவார் அவருடைய ஃபுல் குடும்பமும் நஷ்ட் ஹோ ஜாத்தா ஹை நஷ்டத்தில் போயிடுச்சு. 3 व्यक्ति
தின் வியக்தினா ஒரு இறக்கப்படக்கூடிய தகுந்த ஒரு மனிதன். तोताराम को सियाराम और चियाराम की बड़ी चिंता है. தோதாராம் அதுக்கப்புறம் மன்சாராம் இருந்ததுக்கப்புறம் ஜியாராம் और சியாராம் மேல ரொம்ப பிரியமா இருந்தாரு. ये दोनों भी को ना जाएंगे यही सोचकर उनसे कड़ू वचन बोलते हैं. இந்த இரண்டு பேரும் ரெண்டு பேரும் அவரை விட்டு போயிடக்கூடாதுக்காக यही सोचकर அவர் வந்து ரொம்ப யோசிச்சு கடு வச்சன் போல்தேஹன் ரொம்ப கடுமையா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, நடந்துக்கிட்டாரு. बचाने की कोशिश में कुशल डालते हैं. அதாவது காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு பச்சானேக்கு கோஷிஷ் காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தாரு. அதாவது அவங்கள நசிக்கிறார். குஷல்னா நசிக்கிட்டாரு. जब जियाराम आत्महत्या कर लेते हैं तब सियाराम पर अपना प्यार बरसाते हैं. எப்போ வந்து ஜியாராம் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டானோ அப்போலேருந்து சியாராம் மேலே அவருடைய அன்பு வந்து ரொம்ப அதிகமாயிட்டு. उसको खाना ना देने पर वे पहली बार निर्मला पर गुस्सा करते हैं. அவன் வந்து சாப்பிடாம இருக்கிறத கேள்விப்பட்டவன தேனே பர் வே பகலி அவர் வந்து முறையா பகலினா ஃபர்ஸ்ட் டைமா நிர்மலா மேல ரொம்ப கோவப்படுறாரு. சியாராம் கிசி பாபா கே சாத் சலா ஜாத்தா ஹை. இந்த சியாராம் என்ன பண்றான்னா ஏதோ ஒரு பாபா ஒரு சாமியார் கூட சேர்ந்து போயிடுறான். इस पर तोताराम सियाराम की खोज में जाते हैं. இதனால என்ன பண்றாரு தோத்தாராம் சியாராம தேடி அலைய போயிட்டாரு. கோஜ்னா தேட போயிட்டாரு. जब निर्मला की मृत्यु होती है तभी वे वापस आते हैं. நிர்மலா வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் நிர்மலா இறந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து திரும்ப வர்றாரு. யாரு தோத்தாராம். उनका जीवन हो हरा भरा बाग था, उज टकर वीरान हो जाता है. அவரோட லைஃப் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப பச்சை பசேன்னு ஒரு அழகான தோட்டமா இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் செஞ்ச ஒரு மிஸ்டேக்னால உஜட்கர் வீரான் ஹோ ஜாத்தா ஹை. உஜட்கர்னா ஒரு பழமையான ஒரு பாலடைந்த இடம் மாதிரி மாறிடுச்சு. वे अपनी गलती के कारण बेटों को देते हैं. அவர் தன்னுடைய தவறுனால அவருடைய மகன்களை இழந்துட்டாரு. அப்படி ஆம்தனி கோ தேத்தேகன் ஆம்தனினா வருமானத்தையும் இழந்துட்டாரு. அந்துமே கடைசியில பிரிய பத்னி நிர்மலா கோபி கோ தேத்தேகன் நிர்மலாவையும் கடைசியில இழந்துடுறாரு. வே ஹமாரி தயா கே பாத்திரகை. இதனால தான் அவருடைய பாத்திரம் வந்து கதாபாத்திரம் வந்து ரொம்ப இரக்கம் வாய்ந்ததாக இருக்குது. உபசங்கார் கடைசியில் வந்து ஒரு கொடுக்குற ஒரு முடிவுரை மாதிரி. தனி व्यक्ति बुढ़ापे में அதாவது தனி व्यक्तिனா ஒரு பணக்கார முதுமையான மனிதன் धन का सुख भोगने के लिए धनना பணத்தின் மகிழ்ச்சினால ஜவான் லடிக்கி சே விவாஹ் கரேங்கே. ஜவான் லடிக்கினா இளமையான ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டா तो वे अपना सब कुछ को देंगे. தனக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துடுறாங்க. விதி உன்கோ சஸ்தே மே நஹி சூடேங்கே. விதி வந்து யாரை தான் விட்டு வச்சிருக்குது. ஸோ தோத்தாராம் சமஜ்கோ யகி சபக் தேத்தே ஹே. இந்த தோத்தாராமோட கேரக்டர் மூலமா இந்த நம்ம பிரேம்சந்த் ஜி வந்து இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்துகிறார். ஸோ இதுதான் வந்து தோத்தாராம் எஸ்ஸே. இதை வந்து ஸ்டோரியை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து ஹெட்டிங்ஸ் போட்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி எழுதிக்கோங்க. இதனால நம்ம வந்து நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நன்றி.